அதுல ஒரு நாள் சொல்றாரு, அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு. காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி திருப்பதி ஆந்திராவில் இருப்பது போய் கைது செய்தால் என்னால் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவர் தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னப்பதான் அவர் சொன்னார், நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்தில் சேர்க்க வேண்டிய நபர் சிவான்னு தெரிஞ்சு போச்சு. காமராஜர் எப்ப கருணாநிதியை பார்த்தார்? 75 ஜூன் 25 எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. அதற்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளைக்கு பின்னாலே வீட்டை விட்டே வெளியே போற. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அவர் மரணமடைவதற்கு 4 நாட்கள் முன்பாக நானும் எங்கள் ஊர் கிராமத்தை சேர்ந்த 2 பேரும் அவர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கூட வந்த 2 பேரும் அழுதாங்க. எனக்கு அப்ப தெரியல. வயசான ஒருத்தர் வெளியே வந்தோடனே, ஏங்க திருமலைன்னு அவர் பேரு, ஏங்க அழுதிங்கன்னு, என்னப்பா நீ பாக்குறியான்னு கேட்டாரு. கால் அந்த பாதம் இருக்கே அது பெருசா வீங்கி இருந்துச்சு. ஆமா வீங்கி இருந்துச்சு பார்த்தேன். உனக்கு தெரியலப்பா, அந்த மாதிரி வந்தாலே அப்புறம் அதிக நாள் தான்ப்பா, இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் நினைவு இருக்கு. அவர் இறப்பதுக்கு 4 நாளைக்கு முன்னால யாரையுமே பார்க்காம வீட்டுல இருந்து ஒருத்தர் கருணாநிதியை பார்த்தது கையை பிடிச்சாரு அழுதாருன்னா இந்த பைத்தியக்காரனை என்ன பண்றது? அவருடைய கருணாநிதி இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எரவாடா ஜெயில 8 வருஷம் போராடினவர். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக 9.5 ஆண்டு காலம் ஜெயில இருந்து அடிபட்டு உதப்பட்டு இவ்வளவு போராடின ஒரு போராளி மற்றவங்களை கையை பிடிச்சிட்டு நாட்டை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியல் அரிச்சுவோடு கூட தெரியாத பைத்தியக்காரன் கூட இதை ஒத்துக்க மாட்டான். அதனால இந்த போக்கை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் சில உண்மைகளை சொன்னால் சிவா தற்கொலை பண்ணிவிடுறதுன்னு வழி. உனக்கெல்லாம் எதை பேசணுமோ அதான் பேச